ஐயா சொல்லுங்க. ஆவணி மாசம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை கார்த்தால 10 மணிக்கு சுப முகூர்த்தமா இருக்கு. சம்பந்தி, இந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் தான் நல்லா நடக்கல. அட்லீஸ்ட் இந்த கல்யாணமாவது கர்மாதி மாதிரி நல்லா நடக்கணும். நீங்க இன்னும் பழச மறக்கலன்னு நினைக்கிறேன். என்னது? நீங்க அண்ட் பாஸ்ட் மறக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி பேசினாதான் புரியும் போல இருக்கு உங்களுக்கு. என்னோட பொண்ணு ஐஸ்வர்யா 2 பேரும் ஏன் கல்யாணம் கட்டிக்கணும்னு சொன்னா தெரியுமா? 2 பேருக்கும் கோவம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு துப்பாக்கியால ஒருத்தர் சுட்டுக்கிட்டு செத்துட்டாங்க. வாவ், நான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு இருக்கிற மூளை எனக்கு இல்லையே. அந்த அளவுக்கு மூளை இல்லாதால நீங்க இங்க இருக்கீங்க. இல்லனா நீங்க அமெரிக்கால இருந்திருப்பீங்க. புத்தி இல்லாத மலையிலேயே எங்க இருந்தா என்ன? பஃபலோ கட்டாங்கி பண்ணுவேன். வாங்க வா. ஆமா ஆமா ஆமா. அரே, உங்களுக்கு ஏதாச்சும் உண்டு. ஹாய் யாரு? அகைன் அண்ட் அகைன் தி சேம் கை. வாங்க பாய்ஸ் வாங்க. இப்போ என்ன மேட்டர்? அது ஒண்ணு இல்ல, எங்க 2 பேத்துக்குள்ள சின்ன அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம். என்ன அக்ரிமெண்ட்? டென்ஷன் ஆவதுக்கு ஒண்ணு இல்ல. நாங்க 2 பேருமே சேர்ந்து உங்க பொண்ண கட்டிக்க. எஸ் டாடி. ஏய், 2 in 1 யூஎஸ்ல கூட இப்படி நடந்தது இல்லையா? ரொம்ப கஷ்டமாச்சேயா. அது எங்களோட பிரச்சனையா? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன விளையாடுறீங்களா? இவன் என்ன சைனா செல்போனோடா? சைனா செல்போன்னா? அந்த செல்போன்ல தான் ஒரே சமயத்துல 2 சிம் கார்டு போட முடியும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர்ல ஒரு பையன் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு 2 பையனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐ லைக் திஸ். எப்படியா எப்படியா? ஒரு வீட்ல 2 ஆம்பளைங்க ஒரு பொண்ணு கூட எப்படியா குடுத்து நடத்த முடியும்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். 3 நாள் ஏன் கூட இருப்பா, அடுத்த 3 நாள் இவன் கூட இருப்பா. எஸ். 3 நாள் அவன் கூட, 3 நாள் இவன் கூட. டாடி, அப்படினா சண்டே ஃப்ரீ ஆச்சே, ஏன் கூட வா. டபுள் பேட்டா கேட்பாங்கடா. குடுத்துருவோம். சும்மாரியா? ஏய் அல்பா, யார சொல்றான்? சண்டே வந்து இவங்க எங்க 2 பேர் கூடவே இருப்பாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஐயா? அட அட அட, என்ன அருமையான ஃபேமிலி பிளான். டாடி, என்ன யோசனை டாடி? சீக்கிரம் முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. முகூர்த்தமா? இப்படி ஒரு மெகா கூட்டணி நான் பார்த்ததே இல்லையே. ஆமா டாடி, நீங்க அவங்க 2 பேருக்கும் என்ன கட்டி தரேன்னு ப்ராமிஸ் பண்ண அன்னில இருந்தே அவங்க 2 பேருக்கு என் மேல ஒரே லவ். அது மட்டும் இல்ல, நானும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அதனால எனக்கு அவங்க மேல ஒரே லவ். சீக்கிரம் டாடி, தாங்க முடியல. ஐயோ விஸ்வா, ஹாய். பாருமா மாப்பிள்ளை எப்படி அழுவுறா இருப்பாரு. எச்ச விட்டேன்னு சொல்லிட்டு போ. எங்கனால தாங்க முடியல மாமா. சீக்கிரம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீ என்னடா சார், சொல்றது? சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுங்க சார். அப்படி மாமா, சொல்லுங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு மடங்க கூடாது. நிமித்துங்க. கம் ஆன். மறுபடியும் கண்ணுல விட்டாயா? விட்டது இருக்கு சம்பந்தி. 2 பேரை வச்சு உங்க பொண்ணு பிளான் பண்றா சொன்னீங்களே, இதான் அந்த பிளானா? என் பொண்ணு ஆசைப்பட்டாளுங்கிறதுக்காக எந்த முட்டாளுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன். அப்ப எனக்கு கிடையாதா? உங்களை தவிர வேற எந்த முட்டாளுக்கும் கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் யாருன்னு அவங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். டேய் மாயாண்டி. யாருங்க நீங்களா? என்ன வேணும்? வீட்டு வேலைக்கு வந்திருக்கேன். மெக்கானிக். மெக்கானிக்கா? அடுத்தது நான் வாட்டர் சப்ளை. நான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட். நான் கனெக்ஷன் குடுக்குறவன். நான் பிளம்பர். நான் கார்பெண்டர். நான் மின்சார வாரியம். அப்படியா? ஓகே. நான் லூஸ் எல்லாம் டைட் பண்றவன். சரி சரி. கட்டிங் கட்டிங் கட்டிங். நான் பாத்ரூம் கிளீனர். டக் 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 டக். என்னையா அது? நல்லா கழுவுறேன்னு சொல்றேன். யோ 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 யோ, என்னையா அது? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கேட்காம கதா சாத்துற? நீங்க இப்போதைக்கு போறது இல்லையா? நாங்க வேலை முடிஞ்சு வெளியே போயிடுவோம். நீங்க வெளியே போக கூடாது பாருங்க. அதுக்கு தான். புரியலையே. விஜய், விஜய் வரேன். டேய் சீக்கிரம் வாடா வெளிய. வரேன்னு சொல்றல. ஏன்டா அப்படி கத்துற? பத்திட்டு இருற மாதிரி. மதுரையில இருந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரோ வந்திருக்காங்கடா. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? மதுரையில இருந்து வந்திருக்காங்க. இந்தா புடி புடி. அவங்கள உட்கார வச்சு டீ குடிச்சியா? அதெல்லாம் அவங்களே குடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கடா. வயித்த கலக்குது, வலி விடுறா. அவங்களே கொடுப்பாங்களா? போடா டேய், மதுரையில இருந்து கொண்டு வந்துட்டாங்களா? என்ன அன்பு. ஹாய். நீங்களா மதுரையா? உங்களெல்லாம் எங்கேயும் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? அமெரிக்கால இருந்து வந்து கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க? கவலைப்படாத மாப்பிள்ள, யார் தடுத்தாலும் என் பொண்ணு உனக்கு தான். நோ, எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா. எனக்கு மட்டும் நம்பிக்கை இருக்கா? எடுத்துக்கங்க மாப்ள, இதையாவது குடிங்க. நோ, எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் இந்த வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பச்சை தண்ணி தானே குடிக்க மாட்டீங்க. இது இளநீ, இத குடிங்க. ஏய் ஜிலானிகோ, இலோனிஷா, கமலி. போலபா. சம்பந்தி, என் பையனுக்கு சனி நீச்சம் நினைக்கிறான். கல்யாணம் கொஞ்சம் டிலே ஆகும். சைக்கிள் கேப்ல எனக்கு ஏதாவது ஒரு கில்மா செட் பண்ணுங்களேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் ஃபிகரா பாத்துருவோம். சட்டு புட்டுன்னு எனக்கு ஒரு நல்ல கில்பாவை பார்த்து. டேடி, நோ நோ நோ, பையனுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு
என்ன சம்மதி இதெல்லாம்? டாடி ஆ? டாடி எங்கம்மா எங்க கிளம்பிட்ட? ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஷாப்பிங்கா? ம். இந்த பார், இவன் நாயை வச்சு கொஞ்சிட்டு இருக்கான். இவனை கூட்டு போ, உபயோகமா இருக்கும். தேவையில்ல டாடி, நான் தான் டிரைவர் வச்சிருக்கேன். டிரைவரை வச்சிருக்கியா மாமா? மூணாவதா டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பிராமிஸ் பண்ணிருக்கீங்களா? அடாடா, அசிங்கம் முடிச்சவனா இருக்கானே. எல்லாம் நெகட்டிவாவே திங்க் பண்றான். சம்பந்தி அவன் பில்பா அவனுக்கு. ஐஸ்வர்யா வாழ்க! ஐஸ்வர்யா வாழ்க! ஐஸ்வர்யா வாழ்க! ஐஸ்வர்யா வாழ்க! Stop it. ஐஸ்வர்யா வாழ்க! இது என்ன எம்எல்ஏ விட வாழ்க வாழ்க அப்படின்னு கூப்பிட்டு அதானே? போட்டு வரீங்க? வணக்கம். நிறுத்துங்க. இது என்ன பப்ளிக் பிளேஸா? ஃபேமிலி ஹவுஸ். முதல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போங்க. போலாம். இது ஃபேமிலி ஹவுஸா? Yes. ஒரு ஃபேமிலியோட வேல்யூ ஃபேமிலில உள்ளவங்களுக்கு தான் தெரியும். Super point. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி தெரியும்? அதிருதுல்ல. இத பாருமா ஐஸ்வர்யா, இவங்க எல்லாம் மாதர் சங்க தலைவிங்க. வணக்கம். நாங்க பாராட்டத்தான் வந்திருக்காங்க. எதுக்கு? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நீ 2 புருஷனை கல்யாணம் பண்ணிக்க போறதா வரலாறு காணாத முடிவெடுத்திருக்கு. நாங்க எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுறோம். ஓ ரியலி? ஆமா. அடிச்சி சும்மா இருங்க. பெருமைப்படக்கூடாது, தற்கொலை பண்ணிக்கணும். ஒரு பொண்ணு 2 புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கே வைக்க பண்ணா? ஒரு பொண்ணு 2 ஆம்பளை கட்டிக்கிட்டா ஒரு சேஃப்டி இருக்கும், ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஏன் 4 பேரை கட்டிக்கோ, மொத்த பாதுகாப்பும் இருக்கும். சும்மா இருங்க சார். நாங்க 2 பேர் தான் பிளான் பண்ணிருக்கோம். நீங்க சொல்லுங்க. ஒரு புருஷன் வேலைக்கு போனா, ஒரு புருஷன் வீட்ல இருந்து சமைச்சு வைப்பான். ஒரு புருஷன் ஊருக்கு போனா, இன்னொரு புருஷன் வீட்டுல இருந்து மத்த வேலைகளை கவனிச்சுக்குவான். ஒரு புருஷன் தப்பி தவறி மண்டைய போட்டு அடிச்சு வைங்க, இன்னொரு புருஷன் பக்கத்திலே இருப்பா. அப்புறம் என்ன? அந்த பொண்ணு பூவை எடுக்க வேணாம், பொட்டு அழிக்க வேணாம். ஏன்? ஒரு நாளைக்கு 2 புருஷன். நிறுத்துக்கடா, எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. உங்க 2 பேருக்கும் ஒரு பொண்டாட்டிடா. அதனாலதான் நீங்க டண்டனக்கா டனுக்குனக்கா டிகா டிகா டிஸ்ன்னு சொல்றீங்க. ஏய் சின்ன பாப்பா, நீ குண்டு பாப்பா, சொன்ன பேச்சு கேட்டாதான் நீ நல்ல பாப்பா. அச்சி, சும்மா இரு. இதுக்கு மேல பேசின உயிரை எடுத்துருவேன். ஒரு பொண்ணு 2 புருஷங்களோட குடும்பம் நடத்த சமுதாயம் மட்டும் இல்ல, சட்டம் கூட இடம் கொடுக்காது. ஏன் கொடுக்காது? ஒரு பையன் 2 பொண்ணுங்களை கட்டிக்கலாம், ஆனா ஒரு பொண்ணு 2 பையங்களை கட்டிக்க கூடாதா? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு சட்டமா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு எந்த ஆம்பளைக்கும் உரிமை கிடையாது. போராடுவோம் 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 போராடுவோம். மேடம், இப்பதான் என் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதை நிறுத்துறதுக்கு இவ்வளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் தேவையா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தம்பி. Thank you. 2 பசங்களும் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறமா ம். அவங்க 2 பேரோட சம்மதத்தோட 3ஆம் தரமா உன்னை கட்டி வச்சிடுறேன். அப்ப நான் 3ஆவதா ஹேட்ரிக் மாப்பிளையா? நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இது என்ன குடும்பமா, கோஆபரேட்டிவ் சொசைட்டியா? அம்மா தாய்மார்களே, நீங்க பாராட்டினாலும் சரி, பட்டம் கொடுத்தாலும் சரி, என் பொண்ணுக்கு ஒரே புருஷன் தான், 2 புருஷன் கிடையாது. கிளம்புங்க. ஹலோ மிஸ்டர் சிவசங்கர், Yes. இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எங்க சங்கத்துக்கு நல்லாவே தெரியும். நான் வரேன். வராத போ. நீங்க யாருங்க என்னையே மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? தயாரா? நான் தான் கல்யாண மாப்பிளையோட. கல்யாண மாப்பிள்ளையோட பையனா? He's my son, I'm a father. போய் சொல்லாதீங்க. ஜிலிப்பு தட்டுதுடா. டாடி, ஆ, சைடுல நின்னு குத்திக்கிட்டு இருக்காங்களே அந்த அம்மா யாரு? மம்மி ரிட்டர்ன். பை. Thank you. Bye bye. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நடக்கவே நடக்காது. நடக்காதுன்னு சொல்லி என் காலம் நடக்க விடாம பண்ணிட்டு போயிட்டாலே. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா என் கல்யாணம் நடக்கும். நான்சென்ஸ். நான் கேட்டது என் கல்யாணத்தை பத்தி. என்ன ஆம்பளை மாதிரி பயந்துகிட்டு இருக்க? இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி தைரியமா இருக்கணும். தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துங்க. ரொம்ப தேவை. உன் கல்யாணம் டிலே ஆறதுக்கு காரணமே அந்த 2 பொடி பசங்க தான். அப்படியா? நீதான் பழிக்கு பழி வாங்கணும். பழி வாங்குறேன். படிக்காத. நீ பழி வாங்கல, மூச்சு வாங்குற. ஏதோ உன்னை வாங்குறேன், ஆனா என்னால பழி வாங்க முடியுமா? ஏன் முடியாது? உனக்கு இளைய தளபதி விஜய் அளவுக்கு ஸ்பீடு இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அளவுக்கு
பவர் இருக்கு. பழிக்கு பழி வாங்குறேன். ஆனா துணைக்கு எனக்கு டேடி வேணும். இந்த பார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அளவுக்கு ஸ்டைலோட நிக்கிறார். கூட்டிட்டு போ. சும்மா அதிர்து இல்ல. மிஸ்டர் சிவசங்கர் 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 சாருக்கு வணக்கம். யாருங்க நீங்க? என் பேரு சந்திரமுகி. சார், யாருக்கு இந்த சந்திரமுகி? என்ன குடும்ப சிவசங்கர் இது? ஏய். இது சார், சன்னியாசியோட தவத்தை கழிச்ச மேடக மாதிரியே இருக்கிறாங்க சார். இதுவா? உங்க பாராட்டுக்கு தேங்க்ஸ். பாரு, மறுபடியும் கண்ணடிக்கிறாங்க. தேவையில்லாத ஆசை வளர்த்துக்காத. அது அவங்க வீக்னஸ் போல தெரியுது. என்ன சார் என்ன மறந்துட்டார் போல இருக்கு. மேடம், சாரு எங்கள மாதிரி சாதாரண ஆளெல்லாம் மறந்துடுவாரு. உங்கள மாதிரி கண்ணடிக்கிற ஆள அட 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 இதெல்லாம் மறக்க முடியுமா அவரால? சிவசங்கர் சார், நீங்க அம்போன்னு என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போனாலும் நான் உங்களை மறக்கல பாத்தீங்களா? நீங்க எங்க போனாலும் சரி, நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன் பாத்தீங்களா? இப்ப வாது என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை எப்படி மறக்க முடியும்? என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதுனால ஒரு சின்ன சந்தோஷம். சந்தோஷமா இல்ல டென்ஷனா? டென்ஷனா? எனக்கா? உன்னை பார்த்த உடனே சந்தோஷம் அப்படியே பொங்கி வழியுது. ஆமா, இத்தனை நாள் எங்க பதுங்கி இருந்த? அத நான் உங்களை கேட்க வேண்டிய கேள்வி மிஸ்டர் சிவசங்கர். ஏன் சார், இவங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு வாய் நிறைய சிவசங்கர் சிவசங்கர்னு கூப்பிடுறாங்களே, நீங்க என்ன இவங்களுக்கு டான்ஸ் மாஸ்டரா? ஏய், idiot. அவங்க என்னோட பழைய சிநேகிதி. அவங்க எவ்வளவு பேசினாலும் அதை நான் சந்தோஷமா கேட்டுக்கணும். அது என் விதி. மிஸ்டர் சிவசங்கர், உங்க கூட கொஞ்சம் தனியா பேச 10 நிமிஷம் பெர்மிஷன் கிடைக்குமா? நோ அப்ஜெக்ஷன். நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இங்கே பேசலாம். நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறோம், நீங்க சங்கடப்பட வேணாம். நீங்க 2 பேரும் இங்கேயே பேசுறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க எங்களுக்கு Shut up, Okay. மட்ட பசங்களா, கொஞ்சம் சும்மா இருங்க. சந்திரமுகி, நீயும் நானும் என்னோட ரூமுக்குள்ள போய் உன்னோட சுகத்தையும் என்னோட துக்கத்தையும் சமமா பகிர்ந்துக்கலாம். வா. ம். ஏப்பா, இவரு கூட சுக துக்கத்தை பத்தி பேசுவாரா? ஏன் பேச மாட்டாரு? அவங்க துக்கத்தை கேட்டு இவரு சுகப்படுவாரு. ஆமா, இந்த ஏஜ் பாரான த்ரிஷா யாரா இருக்கும்? யாரா இருந்தா என்ன, அழகா இருக்குது. அப்பப்போ என்ன பார்த்து கண்ணடிக்குதா, அதான் எனக்கு லவ்வா இருக்குது. சந்திரமுகி, இத்தனை வருஷம் கழிச்சு நீலாம்பரி மாதிரி வந்து நிக்கிற. இன்னும் என்ன மறக்க முடியலையா? நீ கல்யாணம் பண்ணி மோசம் பண்ண அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட இன்னும் நான் ஒன்ன மறக்கல. அப்ப மொத்தமா எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு எவ்வளவு டப்பு வேணும்? உன் சொத்து பூரா எனக்கு வேணும். பைத்தியம், இந்த சொத்துக்காகத்தான் இத்தனை வருஷம் ஒன்னையே நான் திரும்பி பார்க்காம இருந்தேன். ஓஹோ, அப்படியா? அப்ப நான் தான் உன் பொண்டாட்டின்னு ஊருக்கு தெரியற மாதிரி உன் வாயால ஒத்துக்கோ. ஓ, என்னையே நீ பிளாக்மெயில் பண்றியா? என்னோட பவர் என்னன்னு இப்ப நீ தெரிஞ்சுக்க போற பார். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். யோ, எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ற? மயிலாப்பூர் மாதவனா, டி நகர் தியாகுவா, சைதாப்பேட்டை சாரதியா? எல்லாரும் என் கைக்குள்ள இருக்காங்க. இப்படி சூடுனா என்ன பேர் மாதிரி வர? யோ, உள்ள போனாலே அவ வயசான திரிசா இல்ல, ரஜினி படத்துல வர உண்மையான சந்திரமுகி. இந்த கராத்தே குங்ஃபு எல்லாம் உனக்காக கத்துக்கிட்டு வந்திருக்க. நீ என்ன பண்ணாலும் சரி, அத சந்திக்க நான் தயார். ஏன் WWF டீம்ல சேர வேண்டியது தானே? தபார், நீ என்ன மாத்தவும் முடியாது, என்னோட சேரவும் முடியாது. அதையும் பாத்துரலாம். இன்னையில இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை துரத்தி துரத்தி நான் குடுக்க போற இம்சையில நீ தான் என் பொண்டாட்டின்னு உன்னை கதற வைப்ப. நீ கதறுவ. இந்த மாஜி மங்கம்மா சபத்துக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. இந்த மாதிரி நான் எவ்வளவோ பார்த்தாச்சு. கிளம்பு கிளம்பு கிளம்பு. யோ, இது மங்கம்மா சபதம் கிடையாது. 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தைய கழட்டி விட்டேல, அவ போடுற சபதையா. அதுல தோத்து போக நீ தயாராரு. ஊர் முழுக்க இதே பிரச்சனையா இருக்கு.
அப்ப நான் வரேன். எப்ப வேணாலும் Bye. சார் உள்ள என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? செருப்பால அடிப்பேன். அப்படியா சொன்னாங்க? ஏய், என்ன நீங்க கேள்வி கேக்குறீங்களா? உங்களை நான் சொன்னேன். அவங்க ஏதோ மாதர் சங்கம் ஆரம்பிக்கணுமா, அத பத்தி கேட்டேன். ஏதோ ஸ்ட்ராங்கா ஹெவியா பலமா கேட்ட மாதிரி இருக்கு. அதான் அந்த மாதர் சங்கத்துக்கு நான் தலைவியா வரணுமா? நடக்குமா அது? மாதர் சங்க தலை. ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கான்ட்ராக்ட் நமக்கு எப்படி கிடைச்சாகணும்? நாம ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி ஆகணும். ஒரு நிமிஷம் சார். எங்கடா போற? நான் நடிகர் அலெக்ஸை கூட்டிட்டு நடிகர் வந்தேன். அலெக்ஸ் எதுக்குடா? அவருக்கு தானே சார் மேஜிக் தெரியும். அடே அலெக்ஸ் எனக்கு தெரியாதா? அந்த 2 பேரும் எங்கடா? சார் அதை ஏன் சார் கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கதான். உங்க பொண்ணுக்கு ஃப்ளூட் சொல்லி தரேன்னு சொல்லி பின்னாலேயே சுத்தலாம் சார். சொல்லி கொடுத்து வர விஷயமாடா. சார் அது கர்நாடக இசை. முதல்ல சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் தானாவே வாசிப்பாங்க. இன்னொருத்த என்ன பண்றான்? உங்க பொண்ணுக்கு யோகா சொல்லி தரேன்னு சொல்லி உங்க பொண்ணு முன்னாடி தலைகீழா நிக்கிறான் சார். தலைகீழாவா? அதுக்கு பேர் தான் சார் யோகா. அது எனக்கு தெரியாதாடா. போய் அந்த விஸ்வா கூட்டு வா. விஸ்வா வா வா வா. இவனே காக்கா மாதிரி கத்துறான். விஸ்வா ம், விஸ்வா ம், விஸ்வா, ம். என்ன? இது என்ன ஆசனம்? தூக்காசனம். மத்த ஆசனம்லாம் எனக்கு எப்ப கத்து தர போற? ம். நாளைக்கு உனக்கு ம். இஷ்டாசனம், கஷ்டாசனம், மோகாசனம் எல்லாத்தையும் கத்து கொடுக்குறேன். ஏய், இந்த மாதிரி ஆசனம்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆ? நானும் தான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆ? இப்பதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ம். அந்த விஜய் உனக்கு ஃப்ளூட் கத்து கொடுக்குறேன்னு சொன்னானே, கத்து கொடுத்தானே? இல்ல, இன்னில இருந்தா ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிருக்கான். நம்பாத. அவன் பேச்ச கேட்டு எத்தனையோ பொண்ணுங்க காசு கொடுத்து கடையில ஃப்ளூட்டை வாங்கி கர்நாடக சங்கீதமும் கத்துக்காம வெஸ்டர்ன் சங்கீதமும் கத்துக்காம கையில ஃப்ளூட்டோட அலையறாங்க. நிஜமாவா? உண்மையில சத்தியமா. ஏய், நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவனை நான் எங்கடா வச்சிருக்க சொல்றா. டேய், டேய், விஸ்வா. சொல்லுடா, சொல்ல மாட்டேன். ஷட் அப். இவனுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இருக்குடா, இருக்கு. முரளிடா. முரளினா என்னன்னு தெரியுமா? என்னடா? ஃப்ளூட். இப்ப எடுத்து காட்டுறேன் பாரு. எங்கடா எங்கடா சிடி பிளேயர்? சிடி பிளேயரா? நான் வாசிச்சா மழை தானா கொட்டும், கிழிக்கும், அடிக்கிற அலையும் வீசுற காத்தும் சக்குன்னு நிக்கும். நிக்கும். நான் பிளேயர் ஆஃப் பண்ணேன்னா எல்லாமே நின்னு போய் வெறும் காத்து தாண்டா வரும். ஒத்து. ஹவுஸ் இட்? சூப்பர். ஐஸ், நம்பாத. விஸ்வா, ஸ்டாப் இட். ஆ? விஜய், இந்த ராகம் எப்படி வாசிச்சீங்க? எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா? சிடி பிளேயர். கேட்டியா சிடி பிளேயர்? டே. நோ 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 நோ. சிடி பிளேயர் எஃபெக்ட்ல இருக்குன்னு சொல்ல பாரு, ஒத்துக்கிறேன் பாரு. அது எப்படின்னா இசை வந்து அடி வயித்துல இருந்து ஏய். தானா வெளியில வரும். Feeling. எல்லாமே போய் இவனை நம்பாத. ஐஸ்வர்யா, I can't play in front of this fool. Please send him out. விஸ்வா, get up. Sir, can I fix the appointment with him, sir? No. I am very busy man. இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் நான் உடனே சிங்கப்பூர் போய் ஆகணும். அதுக்கு முன்னாடி எந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே? Okay, sir. அங்க பாத்தியா? பார்த்தேன். அவன் அவசரத்தால தான் போட்டு தக்கணும். பாக்கிடுறேன். I have no time here. Okay, sir. ஹலோ மிஸ்டர் சன்னி. Sunny, yeah. But who are you? மீ Yeah. மாரி, மிஸ்டர் மாரியப்பன். Mari, which Mariappan? அதாவது டிரைவிங் இன் தி ஃளைட், லேண்டிங் இன் தி ஃபீல்ட். நீங்க வந்த ஃளைட்டை நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். அப்படியா? ஆச்சரியமா இருக்குது. எனக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வாயா. ஓ, ஐ அம் சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். வாவ், சோனியா காந்தி கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா சார்? சிவசங்கரோட சோனியா காந்தியா? சிவசங்கர் சோனியா காந்தி எப்ப பார்த்தாரு? இல்ல சார், சோனியா காந்தி அம்மா தான் சிவசங்கர் சாரை பார்த்தாங்க. ஆமா, பாருங்க. அது மட்டும் இல்ல சார், சிவசங்கர் சாரோட சச்சின் டெண்டுல்கர், கிரிக்கெட் பிளேயர் டாக்டர் கலைஞர் கூட நம்ம சிவசங்கர் சார், தலைவர். இது நம்ம ரஜினி சார் கூட, சூப்பர். தங்கத்தாரகை நம்ம அம்மாவோட சார், அட 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 அட. சிவசங்கர் சாரோட நம்ம மன்மோகன் சிங் சார், தங்கமான மச்சன் சார் பாருங்க. அது மட்டுமா ஜார்ஜ் புஷ் கூடயே நம்ம சிவசங்கர். அமெரிக்கா. ஐசி சிவசங்கர் சார் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா சார், அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. சிங்கப்பூர்ல என்னோட சொந்த கம்பெனில அவர் ஒரு டெண்டர் போட்டிருக்காரு. இஸ் இட்? யூ ஆர் வெரி வெரி லக்கி மேன். ஆமா சார். பேசாம கண்ணை மூடின்னு வாயை பொத்தின்னு இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு அவருக்கே கொடுத்துருங்க சார். Why not? It's a great opportunity. Don't miss it. கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட சிவசங்கர் சாருக்கு தான் கொடுக்க போறேன். ஓகே? அவருக்கு தான் நீங்க கொடுக்கணும். Guys, come on, let's go. சிவசங்கர் சிவசங்கர் வேண்டும் சம்பளம் வேண்டும் போனஸ் வேண்டும். கம்பெனில இருந்து வர பணம் என் பொண்ணு ஷாப்பிங்கே பத்தல. இதுல உங்களுக்கு சம்பளம் வேணும், போனஸும் வேணுமா? அப்படியா? வர முடியாது. அப்ப ஸ்ட்ரைக்க கண்ணி மூடி சொல்லட்டுமா? டேய் மடையா, ஸ்ட்ரைக் பண்ணா கோடிக்கணக்கில் எனக்கு நஷ்டம் வரும்டா. வரட்டுமே சார். டேய், அப்படி குத்துனா சாரி அவருக்கு நஷ்டம் வரலாமா சார்? இந்த ஸ்ட்ரைக்க நான் ஒரே நிமிஷத்துல நிப்பாட்டி காட்டுறேன். நிப்பாட்டி காட்டு. ஒரே நிமிஷம் தான் சார். அதான் சொல்லிட்டியே. நிறுத்துறேன்.
ஆனா அதனால எனக்கு என்ன சார் பிரயோஜனம்? இதனால உனக்கு என்ன பிரயோஜனமா? என்ன கேள்வி கேட்டுட்ட? இந்த ஸ்ட்ரைக்கை மாத்திரம் நீ நிறுத்திட்ட, என் கம்பெனியே உனக்கு தான். ஐயோ அம்மா, ஏயா 6 மாசம் வேலை செய், அதுக்கப்புறம் தான் சம்பளமே தருவேன்னு சொன்ன கஞ்ச பிசினாரி கம்பெனி என் பேர்ல இது வரா? எழுதி வைப்பேன். சாரி சார். இதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம்யா. இவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கை நீ நிறுத்துறேன்னா உங்ககிட்ட எவ்வளவு பெரிய நிர்வாக திறமை இருக்கு. அந்த நிர்வாக திறமை இருக்கிற உனக்கு என் கம்பெனியே எழுதி வைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னையா, என் பொண்ணையே நீயே மேரேஜ் பண்ண. ஐயோ, வேலைக்காரன் நினைச்சு ஜோக்கடியா சார்? ஹார்ட் அட்டாக் செத்தாலும் செத்துருவான். இவன் செத்தாலும் சரி, இவனுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன். சார் என்ன படிச்சிட்டியா? சார், என்ன வச்சு நீங்க காமெடி கிமெடி பண்ணலையே சார்? நான் காமெடி பண்ணுவேனா? உண்மையில உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? இந்த ஸ்ட்ரைக்கை மட்டும் நீ நிறுத்து, உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துறேன் பாரு. ஒரே நிமிஷத்தை நிப்பாட்டி காட்டுறேன் சார். நிறுத்துங்க நிறுத்துங்கப்பா. என்னப்பா இது கோஷம்? ஸ்ட்ரைக்குன்னு தெரியுது, அதான் எதுக்கு? 3 மாசமா வேலை பார்க்கறோம், 1 மாசம் கூட ஒழுங்கா சம்பளம் கொடுக்கல, அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைக். எனக்கு மட்டும் என்ன சம்பளமா கொடுத்துட்டாரு? நானும் ஸ்ட்ரைக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாருப்பா காப்பாத்துவாங்க? எங்களை யாரும் காப்பாத்த வேண்டாம். மிஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எஸ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க ஸ்ட்ரைக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சிவசங்கர் இருக்காரு, சாஃப்ட்வேர் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு ஹார்ட்வேர் இல்லனா அண்டர்வேர் கம்பெனி ஓபன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்களா என்ன பண்ணுவீங்க? நான் அமெரிக்கா போயிடுவேன். அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, டிமில் டமால்னு பாமா வெடிக்கும். ஐயோ, அப்படின்னா நாங்க என்னதான் பண்றது? ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பேசாம ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிட்டு நாமெல்லாம் இங்கே வேலை பார்க்க வேண்டியது சார். எங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா போனஸ் வேணும் சார். யோ, 3 மாசம் சம்பளம் கொடுக்கறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கேன், போனஸ் வேற கேக்குறேன். இத பார், போனஸை வாங்கி என்ன பண்ண போறேன்? கல்யாணம் பண்ணிக்குவேன் சார். அட பாவி, கல்யாணம் தானையா? இவங்கள கட்டிக்க. ஐயோ, இவங்களை எனக்கு பிடிக்கல சார். சரி மேடம் வாங்க, இவங்கள கட்டிக்கியா? இவங்கன்னா எனக்கு ஓகே சார். இந்தா வாயை தொடச்சுக்க. அற்புதம், ஆனந்தம், அருமையான ஜோடி. அந்த ஆள் வேற பாக்குறான். இத பாருங்க, லஞ்ச் பிரேக் அப்புறம் இந்த வேகாத வெயில்ல ஏசி ரூம்ல 2 பேரும் உட்கார்ந்து அந்யூன்யமா சிக்கு சிக்கு. அது சரி, நாங்க ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு பாஸ் அப்ஜெக்ட் பண்ணாரு. யாரியா பாஸ்? யாரு பாஸ்? இந்த கம்பெனிக்கு இன்னும் 2 மாசத்துல நான் தான் பாஸ். என்ன பாத்தீங்களா? இந்த கம்பெனிக்கு நான் தான் முதலாளி, உங்க நண்பன். நிஜமாவா? நான் எப்பவுமே உண்மையை தான் பேசுவேன். நான் உண்மையை பேசும்போது நீங்க எல்லாம் என்ன நம்பணும். நாங்க நம்ப மாட்டோம், அவர் வெறும் தலையை தான் ஆட்டுறாரு. அவ்வளவுதானே? இப்ப பாருங்க சிவசங்கர் சார், நான் தானே உங்க மாப்பிள. ஆமா ஆமா, கேட்டீங்களா? இப்போ நீங்க என்ன நம்புறீங்களா? சிவசங்கர், சிவசங்கர்.